ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்து. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டே 4க்கான ஜென்ரல் தமிழ் டாப்பிக்கு 9ஆம் வகுப்பு இயல் 2ல் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி துணை வினைகள். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஸோ இந்த துணை வினைகள், இந்த இலக்கண பகுதி வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹைலி இம்பார்ட்டண்ட்டாக, மீடியமாக, லோ ப்ரியாரிட்டியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை கேட்டிங்கன்னா இது வந்து லோ ப்ரியாரிட்டி தான். இது வந்து ஹைலி இம்பார்ட்டண்ட்லாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் பேசிக்கை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சில இலக்கண பகுதி கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் இதில் வந்து அதிக கொஸ்டின் கேட்குறக்கான ஸ்கோப்பும் கம்மி. ஸோ அதனால் பேசிக்காக இருக்கிற மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதுக்கு இந்த வித்தியாசம் சொல்கிறேன்னா, சில இலக்கணத்தில் நீங்கள் லைன் பை லைன் படித்து தான் ஆகணும், அதை ஸ்கிப்பே பண்ண முடியாது. ஸோ அந்த இலக்கணம் வரும்போது நான் சொல்கிறேன், அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, இதுக்கு கம்மியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். இதில் வினை வகைகள் பார்த்திங்கன்னா தனி வினை, கூட்டு வினைன்னு சொல்லியிருக்காங்க. படியுங்கள், படிக்கிறார்கள், இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள்னால் தனி வினை. அதாவது எல்லாமே வந்து இந்த படிங்கிறது வந்து வினையடி, அது பகாபதமாக இருக்கும். இதே கூட்டு வினையில் வந்துட்டு ஆசைப்பட்டான், கண்டுபிடித்தார்கள், தந்தி அடித்தான் அப்படிங்கிறது வந்து பிரிக்கலாம். ஸோ பகுபதமாக இருக்கும். இது வந்து கூட்டு வினையாக இருக்குது. இந்த கூட்டு வினையே 3 வகையாக இருக்குது. இது வேணால் எக்ஸாம்பிளில் கேட்கலாம். ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இது எப்படி பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கேள்விப்படு, இதில் வந்து ஆப்ஷன் எப்படி வைப்பாங்கன்னா, ஆப்ஷன் ஏ பெயர் ப்ளஸ் வினை, ஆப்ஷன் பி வினை ப்ளஸ் வினை, அந்த மாதிரி வச்சு கேட்கலாம். இந்த ஃபார்மேட் என்னங்கிறத வச்சு கொஷின் கேட்கலாம். இல்லைன்னா இதை வந்து டேரெக்டாக சேர்த்து எழுதுகிற மாதிரி கேட்கலாம், இல்லை பிரித்து எழுதுகிற மாதிரி கேட்கலாம். தந்தி அடின்னு கொடுத்துட்டு பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை தந்தி அடி வந்து சேர்த்து எழுதுகலாம் கேட்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான பாசிபிலிட்டி. ஸோ ஒன்று இது எந்த வகையில் வரும்னு கேட்கலாம், இல்லைன்னா சேர்த்தெழுது பிரித்தெழுதுக்கு கேட்கலாம். தந்தி கூட்டல் அடி, தந்தி அடி. ஆணையிடுனா ஆணை கூட்டல் இடு, கேள்விப்படுனா கேள்வி கூட்டல் படு. இது எல்லாமே பெயர் வினையில் வரும். இது ஃபுல்லாக பெயரில் வரும். ஸோ பெயர் வினை. அடுத்து கண்டுபிடி, கண்டுபிடி, சுட்டிக்காட்டு, சுட்டிக்காட்டு, சொல்லிக்கொடு, சொல்லிக்கொடு. இது வந்து வினை வினை, ரெண்டுமே வினை ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் வினை வினையில் வரும். இதே வந்து முன்னேறு, பின்பற்று, கீழிறங்கு, இதெல்லாம் இடைவினை. ஸோ இதுதான் 3 டைப்பு. இதை மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஃபுல்லாக கதையாக கொடுத்துருப்பாங்க. டேரெக்டாக நீங்கள் எதில் வரலான்னா, மொத்தம் எத்தனை துணை வினைகள் இருக்குதுன்னு கேட்கலாம். 40 துணை வினைகள் இருக்குது. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி சிலது வந்து 2லேயுமே வரும்னு சொல்லியிருக்காங்க. பார், இரு, வை, கொள், போ, வா, முடி, விடு, தள்ளு, போடு, கொடு, காட்டு முதலானவை இருவகை வினைகளாகவும் வரும். தனி வினையாக வரும், முதல் வினை, துணை வினை 2 வினையாகவும் வரும். இந்த பேரா இம்பார்ட்டண்ட்டு. ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படையின் பொருளை தரும், தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை எனப்படுகிறது, மெயின் வேர்பு. ஒரு கூட்டு வினையின் 2வது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை விட்டுவிட்டு முதல் வினைக்கு துணையாக வருவது வேறு இலக்கண பொருளை தரும் வினை துணை வினை எனப்படும். இப்போ இருக்கிற துணை வினைகள் இது வந்து பொருந்தாததில் வந்து கேட்கலாம். இதை கொடுத்துட்டு இதில் இல்லாத வார்த்தையை வந்து ஒன்று கொடுத்து முடி பொருந்தாத கேட்கலாம். ஜஸ்ட்டு என்னங்கிற மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபுல்லாக மக்கடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு தாட்டி ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த டேபிள் பார்த்திங்கன்னா, இந்த டேபிளில் வந்து 2-3 விஷயத்த நீங்கள் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டு அதோட வினை அடி என்னன்னு கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் வானொலியில் பாட்டு வைத்தான், இதில் உள்ள வினையடி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த மாதிரி கொஷின் கேட்கலாம், சான்ஸ் இருக்குது. இதில் வினையடி என்னது, வைங்கிறது தான் வினையடி. ஆப்ஷன் எப்படி கேட்கலான்னா, அவன் வானொலி பாட்டு வை, இல்லை வைத்தான் இப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வினையடி வந்து வை. ஸோ இந்த பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது முதல் வினையா துணை வினையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு
பானை 4 படி அரிசி கொள்ளும். இது முதல் வினையா துணை வினையா? ஆப்ஷன் ஏ முதல் வினை, ஆப்ஷன் பி துணை வினை, ஆப்ஷன் சி இரண்டும், ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை. இந்த மாதிரி கூட கொஷின் கேட்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் இதில் இருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அது முதல் வினையா துணை வினையான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். செகண்ட் வந்து அதில் இருக்கிற வினையடி என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் பேஸு. மற்றபடி இதில் பார்க்குறக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. சரி, அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஈஸியான ஒரு ட்ரிக்கு தான். முதல் வினை அப்படின்னா முன்னாடி இருக்கிறது ஒரு பெயராக இருக்கும். இதே வந்து துணை வினை அப்படின்னா முன்னாடி இருக்கிறது ஒரு வினையாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இது வந்து பெயராக இருக்கும், இது வந்து வினையாக இருக்கும். நீங்கள் எது வேணால் பார்த்துக்கலாம். இங்கே இருதான் வந்து வினையடியா. இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? மேசை. இது வந்து ஒரு பெயர். இங்கே பணம் இருக்கிறது, பணம்ங்கிறது பெயர். இங்கே வை தான் வந்து வினையடி. பொட்டு வைத்தாள் பெயர். அவன் வானொலியில் பாட்டு வைத்தான். பாட்டுங்கிறது பெயர், வைத்தானுங்கிறது அந்த வினையடி. ஸோ அதனால் முதல் வினை. அரிசி கொள்ளும், அரிசி பெயர். நீ சொன்னதை நீ கருத்து, இங்கே கருத்துங்கிறது பெயரில் வருது, கொள்ளவில்லை. அவன் எங்கே போகிறான். இது மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். எங்கேங்கிறது பெயரில் வருமா வினையில் வருமானா பெயரில் தான் வரும். ஸோ அதனால் இது பார்த்துக்கோங்க. இதுவும் முதல் வினை தான். இது மட்டும் கொஞ்சம் பெக்யூலியராக இருக்கிற மாதிரி சில பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க. கடைக்கு போனான், கடைங்கிறது பெயர். ஸோ போனான். நீ நாளைக்கு வீட்டுக்கு வா, வாக்கு முன்னாடி என்ன இருக்க? வீடு. வந்தது முன்னாடி புத்தி இருக்குது, முதல் வினை. விடாதே, உள்ளே. உள்ளே வெளியே இது எல்லாமே பெயரில் தான் வரும். ஸோ அது பார்த்துக்கோங்க. இது வந்து வினை இல்லாத மாதிரி இருக்கிறதுனாலேயே வச்சுக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக வந்துட்டு இதை இடைச்சொல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து வினைக்கு முன்னாடி வினை இருக்கணும். துணை வினைனா முன்னாடி வினை இருக்கணும். அது இல்லாமல் வர மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் முதல் வினையாகவே வச்சுக்கோங்க. மழை விட்டதும், மழை விட்டதும் இது ஃபுல்லாக ஒரே வார்த்தை தான். ஸோ மழைங்கிறது வந்து பெயர். போகலாம். கீழே தள்ளினான், கீழே. காய்கறி வண்டி பெயர். ஸோ அதனால் இது ஃபுல்லாகவே வந்து முதல் வினை தான். கீழே, பணம், வேலை எல்லாமே வருதா? இப்போ இங்கே வாங்க, துணை வினைக்கு தான் உங்களுக்கு கரெக்டாக பார்க்கணும். இங்கே இருங்கிறது எங்கே வருது? போயிருந்தான். போங்கிறது வினை, அதுக்கப்புறமா தான் இருன்னு வருது. ஸோ அதனால் துணை வினை. அப்பா வந்து இருக்கிறார். வந்துங்கிறது வினை. அழ வைக்காதே, இங்கே அழங்கிறது வினை, அது ஒரு செயலாக இருக்குது. பாட்டுனா பெயருன்னு ஆயிரும். ஆனால் இங்கே பாடன்னு வரனால அது வினையில் இருக்குது. ஸோ அதனால் இது துணை வினை. கேட்டு கொள்வான், கேட்டு வினை. பார்த்து கொள்கிறான் வினை. பெய்ய போகிறது, இதுவும் வினை தான். பயந்து போனான். ஆண்டு வந்தனர், இது எல்லாமே செயலில் தானே குறிக்குது. இருண்டு வருகிறது. போய் விடுவேன், வந்து விடுவேன். வந்து, போய், இருண்டு, ஆண்டு இது எல்லாமே வந்து செயலில் வருது. வாசித்து தள்ளினான், வாங்கி போட்டேன். சுருட்டி போட, வாங்கி கொடுத்தேன், சொல்லி கொடுத்தேன். பாடி காட்டினார், காட்ட, நடந்து காட்ட, நடந்துங்கிறது வினை. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு துணை வினையில் வந்துடும். ஸோ இந்த வினையடி என்னன்னு பார்த்துக்கோங்க. இரு, வை, கொள், போ, வா, வீடு, தள்ளு, போடு, கொடு, காட்டு, அவ்வளோதான். ஸோ இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். எந்த ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் இந்த ஏரியா மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, நான் சொன்னது மட்டும்.
இங்கே வினையை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இங்கே அதுக்கு முன்னாடி இருக்கிற பெயர் இல்லை இடைச்சொல்லை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி மார்க் பண்ணி உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிச்சதுன்னா எது முதல் வினை எது அது துணை வினையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோ தான் இந்த இலக்கணத்தில் பார்க்க வேண்டியது. இதிலேருந்து ஆஸ்பெக்டில் கொஷின் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இந்த ஏரியாஸில் இருந்து தான் இருக்குது. மற்றபடி இதில் ரொம்ப டெப்த்தெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இல்லை உள்ளே இருக்க ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். துணைவினையின் பண்புகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த மொழியில் வந்து துணைவினையின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னா எழுத்துலையா பேச்சிலையானா பேச்சில் இருக்கும். ஸோ இதை வச்சு ஒரு கொஷின் ஃப்ரேம் ஆகலாம். தமிழ் மற்றும் எந்த மொழிகளை துணைவினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஜப்பானிய மொழி. ஸோ இதை வந்து ஆப்ஷன் ஏ ஜப்பான், ஜெர்மனி, ஃப்ரெஞ்ச் இப்படின்னு சொல்லி வைக்கலாம். ஸோ இது பார்த்துக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஜப்பானிய மொழி, அதில் வந்து துணை வினைகள் முதல் வினைக்கு பின்பு தான் வரும். கீழே விழ பார்த்தான், இத்தொடரில் விழ என்பது முதல் வினை, பார்த்தான் என்பது துணைவினை. ஓகே, இந்த இதில் பார்த்திங்கன்னா மிசை, இதோட பொருள் கூறு என்ன? மிசையோட பொருள் கூறு மேல், எதிர்ச்சொல் என்ன? கீழ். நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது புலரி. பொருத்தமான விடையை தேர்ந்தெடு. நீரின்றி அமையா உலகு திருவள்ளுவர் கரெக்டு. நீரின்றி அமையா யாக்கை வந்து ஔவையார் கிடையாது, குடப்புலவியனார் புறநானூற்று பாடல். ஸோ இது தப்பு. மாமலை போற்றுதும் இளங்கோவடிகள் கரெக்டு. ஸோ அப்போ வந்துட்டு ஆ இது ரெண்டும் கரெக்டு. அடுத்து கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான், அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. ஸோ ஆ. மல்லல் மூதூர் வயவேந்தே கோடிட்ட இடத்தை பொருள் கூறு. மல்லலுங்கிறது வளம்ங்கிற பொருளில் வரும். சார் ஆர்த்தன் பிழை நீக்கி எழுதுக. சார் ஆர்த்தன் காட்டன் கல்லறை கட்டுமான உத்திகளை கொண்டுதான் தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு வந்து குளிர வைத்தான். மலையே பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றது. நீலனும் மாலனும் அவசர தொடர்புக்கான தொலைபேசி எண்களில் பட்டியலை வைத்திருக்கிறார்கள். 2 பேர் இருக்கனால வைத்திருக்கிறார்கள். சூறாவளியின் போது மேல்மாடியில் தங்காமல் தரைத்தளத்திலே தங்கியதால் தப்பித்தான். அவ்வளோதான். ஸோ பிழை நீக்கி எழுது பார்த்துக்கோங்க. பழமொழி பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்க வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் ஏதாவது ஒரு இதை டேஷ் கொடுத்துட்டு வேறு ஏதாவது வேர்டை வந்து ஆப்ஷனில் வைப்பாங்க. நெல்லுக்கு பாய்கின்ற தண்ணீர் புல்லுக்கும் பாய்வது போல. இங்கே வந்து டேஷ் இதை தூக்கிட்டு கோடிட்ட இடத்தை நிரப்புகன்னு சொல்லிட்டு டேஷ் பாய்கின்ற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல் அப்படின்னு சொல்லிட்டு நெல் இல்லை வேறு ஏதாவது ஒரு வார்த்தைகளை வந்து உள்ளே யூஸ் பண்ணுவாங்க. கரும்பு, சோளம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. நெல்லுக்கு பாய்கின்ற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல். தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் இந்த வெந்நீருக்கு டேஷ் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. தண்ணீர் டேஷ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும், வெந்நீர் ஆனாலும். மெல்ல பாயும் தண்ணீர் டேஷ் கரைக்கும்னு கேட்கலாம். கல்லையும் கரைக்கும். கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது, கிணற்று தண்ணீரை டேஷ் கொண்டு போகாது, வெள்ளம் கொண்டு போகாது. அந்த மாதிரி இது என்னங்கிற பார்த்துக்கோங்க. ஆனால் ஆக்சுவலாக கேட்டது பழமொழியை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்க. ஆனால் ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் அப்படி சொற்றொடர் அமைக்கிற மாதிரி உங்களுக்கு கேள்வி கேட்குறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் இதில் இருக்கிற வார்த்தை ஏதாவது ஒன்று தூக்கிட்டு கொஷின் கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆல்ரெடி கேட்கவும் செஞ்சுருக்காங்க அந்த ஏரியாவிலேருந்து. கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன். இந்த
இந்த இதை யார் இது பண்ணாங்கன்னா கவிமணி. கவிமணி யாருன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை கொடுத்துட்டு யார் இது பண்ணாங்கன்னு சொல்லி கேட்கலாம். அழகின் சிரிப்பு பாவேந்தர் பாரதிதாசன். தண்ணீர் தண்ணீர் கோமால் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் வைரமுத்து. வாய்க்கால் மீன்கள் இறை அன்பு. மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து ஏதாவது ஒன்று ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்லாம் கேட்கலாம். நூலாசிரியர்கள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சிலபஸில் பகுதியால். அதை பேஸ் பண்ணி இதை கேட்கலாம். குமிழிக்கல் கோனிக்கல் ஸ்டோன். நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட். பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி. வெப்பமண்டலம் ட்ராபிக்கல் ஜோன். மறை நீர்னா என்ன? விர்ச்சுவல் வாட்டர். கண்ணுக்கு தெரியாமல் நாம் 2 வகைகளில் நீரை பயன்படுத்துகிறோம். முதல் வகை வந்து பயன்படுத்தும் பொருளின் வழி, இன்னொன்று நாம் உண்ணும் உணவு வழியாக செயல்படுது. அதே மாதிரி என்னென்ன அளவுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திடீர்னு கொஷின் கேட்டு விட்ருவாங்க. ஒரு கொஸ்டின் செட் பண்ணுறவங்க கஷ்டமாக கொஷின் கேட்கணும், அவங்கள இந்த கொஷினை தப்பு பண்ண வைக்கணும்னா இந்த மாதிரி ஏரியாஸ்லேருந்து கேட்பாங்க. ஏன்னா இதை நிறைய பேர் கவனிக்க மாட்டாங்க. 1 கிலோ ஆப்பிள் உற்பத்தி செய்ய 822 லிட்டர். இதே 1 கிலோ சர்க்கரை இது பண்ணால் 1780 லிட்டர். 1 கிலோ அரிசிக்கு 2500. ஸோ இந்த அரிசிக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கிலோ காப்பி கொட்டை இது பண்ணால் 18,900 லிட்டர். இது எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா, கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும். எழுதியவர் வந்து அமரேசன். இதையும் கொஷினாக கேட்கலாம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னது அப்கமிங் எக்ஸாமில் இது கொஷினாக வரக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.